ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? நான் தான் உங்கள் ஏகே கேமிங் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த கமெண்ட் தாங்க. நம்ம 4 ரவுண்டு எலிமினேட் ஆகிட்டு அடிக்க சொல்கிறாருங்க. சரி, நமக்குலாம் அது ஈஸி தானே. என் கூட விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா என் யூஐடி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். மறக்காமல் ரெக்வஸ்ட் கொடுங்க, டைட்டில் ஏகே கேமிங்னு வைங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். நிறைய ஹிந்திக்காரங்கெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, உள்ளே போனால் ஏதோ சொல்கிறானுங்க ஹிந்தியில், ஒன்றும் புரியல. நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரமாக கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருவோம். இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1Kங்க. இந்த வீடியோக்கு 500 கமெண்ட் வந்துச்சுன்னா நான் மறக்காமல் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணி லைவ் போடுறேங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துடலாம். இந்த ட்ரோன் லாக் கேரக்டர் வச்சுன்னா ஓரளவுக்கு ஒருத்துக்காங்க. ஆனால் சிஎஸ்லாம் நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, பிஆர் புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வச்சுக்கோங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது சிஎஸ்னால் ஊங்காங்கில் ஓரியன் வச்சுக்கோங்க. பிஆர்னு பொறுத்தளவுக்கு குரோனா வச்சுக்கலாம், என்ன கேரக்டர் வேணால் வச்சுக்கலாம். பிஆர்னால் நல்லா தான் இருக்கும். ஐரிஸ் கேரக்டர்லாம் வச்சா நல்லா யூஸாக இருக்கும். எப்படி இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஆப்பனண்ட் வேறு அடித்து அமௌண்ட் போட்டுருவாங்க, செம்ம கடுப்பாயிரும். இப்போவே அடிச்சிடலாமான்னு பார்க்கலாம். நமக்கு சப்ஸ்கிரைபர் விட்ட கமெண்ட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு தாங்க பண்ண, வேறு வழியே இல்லைங்க. நம்ம மொத்தம் 2 ஐடி வச்சுருக்கோங்க. அந்த 2 ஐடியிலுமே நாங்கள் ப்ளே பண்ணுவோம். 2 ஐடி யூஐடியுமே கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் வாங்க. ஒரு ஐடியில் வந்து ஏகே இட்டாச்சி, இன்னொரு ஐடி ஆங்கிரி. இந்த 2 ஐடி மட்டும் நீங்கள் யூஐடி போட்டப்போ இந்த 2 ஐடி வந்துச்சுன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் தாராளமாக கொடுக்கலாம். டைட்டில் ஏகே கேமிங் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏகே கேமிங் பிடிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் பிளாக் கலர் ஹார்ட் போட்டு தெரிவிக்க விட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கங்க, உங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். சரி, நம்ம மேட்சுக்குள்ளே வந்துக்கலாம். என்னடா இவனுங்க இந்த ஹெல்மெட்டை வந்து செகண்ட்ஸ் ஓடுதுங்க பாருங்கள். 7 செகண்ட், 6 செகண்டு, 11 செகண்டுன்னு செம்ம வெறி ஆகுது. ஸோ விடுங்க பார்த்திக்கலாம். எப்படினாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஆப்போசிட்லேயும் சொல்ல முடியாதுங்க, டஃப் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. நான் எல்லாருமே அடிச்சுட்டு பியூட்டிக்கு அமௌண்ட் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஆஃப்லைன் போயிடுறாங்க, கடுப்பாகுது. நான் நிறையா லோனல் நானும் என் ஃப்ரெண்டும் போவோம். என் ஃப்ரெண்ட் ஐடி பேர் டேர் டெவில், நானும் அவனும் போவோம். அவன் ஐடி நான் யூஐடியும் கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அவனுக்கும் ரெக்வஸ்ட் கொடுங்க. நான் புதுசாக கில்டு ஓப்பன் பண்ணுறோம். அந்த கில்டு வந்து நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கில்டு யூஐடியும் கொடுக்குறோம், மறக்காமல் ரெக்வஸ்ட் கொடுங்க. அட என்னடா இது, இன்னும் ஒரு ரவுண்டு ஜெயிக்கணும். சரி விடுங்க, ஜெயிச்சிடலாம். ஒரு ரவுண்டு தோக்கணும். சாரிங்க, வாய்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒரு ரவுண்டு இந்த எனிமிலாம் என்னடா செத்தும் தொலைய மாட்டேன், அடிச்சும் தொலைய மாட்டேன்றானுங்க. க்ளோவால் உடச்சி சில பேர்லாம் அடிப்பானுங்க, அந்த மாதிரி அடிப்பான்னு பார்த்தாலும் அதுவும் அடிக்க மாட்டேன்றானுங்க. இப்போ எனக்கு ஒரு மண்டையிலே ஒரு ஷாட் வைப்பான் பாருங்க, பார்க்க பாட்டு மாதிரி தான் இருப்போம். மண்டை ஷாட் வைப்பான் பாருங்க. இப்போ M4 ஸ்கோப்பு வைப்பானா என்னன்னு தெரிலங்க. இப்போ அமௌண்ட்டு போட்டுருவாங்க, செம்ம கடுப்பாயிருங்க எனக்கு. அமௌண்ட்டு போட்டுருவோம். நம்ம அமௌண்ட்டு போட்டால் அவன் ரிவெஞ்சு கொடுத்து அமௌண்ட்டு போடலாம்ல. அவன் அமௌண்ட்டு போட்டான் நம்ம, ஆனால் நமக்கு ரிவெஞ்சு கொடுக்குற பழக்கமே இல்லைங்க. அவனே இப்போ தான் வந்திருப்பான், ஏதோ தெரியாமல் அமௌண்ட் போட்டிருப்பான்னாலும் விட்டுருவாங்க. எப்போவுமே ஏதாச்சும் பண்ணால் நீங்கள் ஒரு தாட்டி இல்லை 2 தாட்டி அமௌண்ட் போடுங்க. அதுக்கு மேலெலாம் ரிவெஞ்செலாம் எதுவும் எடுக்காதீங்க. எல்லா பிளேயர்ஸும் நார்மல் தான். அதுவும் அவனுங்களும் ஓவராக அமௌண்ட்லாம் போட்டானுங்கன்னா நான்லாம் கெட்ட வார்த்தையில திட்டிடுவாங்க. அவ்வளோதாங்க ஸ்டார்ட்டுங்க இந்த ரவுண்ட்லேருந்து. ட்ரோன்லாம் விட்டு அவனுக்கு முடிச்சு விட்டாச்சு. ட்ரோன்லாம் விட்டு 20 டேமேஜ் வாங்கி 2 அடி அடிச்சது தாங்க, செத்துட்டான். ஹயோட்டா கேரக்டர் மறக்காமல் வச்சுட்டு போங்க, நல்லா யூஸாக இருக்குங்க. பெஸ்ட்டுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஹயோட்டா கேரக்டர் வச்சுட்டு போங்க. உங்களுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் தான் முக்கியம்னா லூனா, இப்போ நான் வச்சுருக்க கேரக்டர் கூட அப்படியே வச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. மறக்காமல் நீங்கள் என்ன மொபைலில் ஃப்ரீ ஃபயர் ஆடுறான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம அவன் க்ளோவால் போட்டு உக்காந்துட்டாங்க. வர்றது யார்? ஏகே கேமிங்டா. எப்படி இருந்தாலும் அடிச்சிருவோன்னு நம்பிக்கை, அவள்தாங்க அடித்து முடிச்சாச்சு. ஸோ விடுங்க, எப்படியாச்சும் அடுத்து இந்த மேட்ச் பூயா அடித்தா போதுங்க. பூயா அடிக்கலினா இட்ஸ் மை லைஃப் ஆயிருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் விட்ட டாஸ்க்கை நம்ம எப்போவுமே முடிப்போம். நீங்கள் வேறு ஏதாச்சும் டாஸ்க்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை கன்ஃபார்ம் எடுத்து செய்வோம். நீங்கள் மறக்காமல் ஏதாவது கமெண்ட் பண்ணால் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுவேன். M10 எடுத்திருக்காப்புல. M10க்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கின்னு. M10 எடுத்திருக்காப்புல. சரி, இந்த ரவுண்டும் ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் போட்டோம். ஐயோ விடுங்க பார்த்திக்கலாம். எப்படியோ நம்ம தான் அடிப்போம். அவனெல்லாம் அழுத்தி பிடிச்சே முடிச்சாச்சுங்க அவனை. நம்ம அழுத்து தான் கொடூர அழுத்தாக இருக்குமே.
வேறு ஏதாச்சும் டாஸ்க்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் ரூம் மேட்ச்லாம் என் கூட ப்ளே பண்ணணுன்னா மறக்காமல் கேளுங்க, ரூம் மேட்ச் போட்டுக்கலாம். இவனை அடிக்கிறதுக்கு பெரும்பாடம் இருக்குது. அவன் இப்போ பாருங்க, இப்போ நான் எப்படி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு மட்டும் பாருங்க. அவன் நேராக போயிருந்தா நீ அடிச்சிருப்பான். பாருங்க எப்படி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு. டேமேஜ் விழுந்துரும். நான் அப்படியே ஏறி போயிடலான்னு பார்த்தா அவன் அங்கே இருக்கிறத நான் பார்த்துருவேன். அதனால நான் அப்படியே இப்போ பாருங்க எப்படி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இப்போ அவனை அப்படியே அசால்ட்டாக அழுத்தி பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, 4க்கு 4 வந்தாச்சு. இதான் ரவுண்டு இறுதி. நம்ம அடித்து அமௌண்ட்டு போடலாம். ஆனால் விடுங்க பார்த்திக்கலாம். இதான் லாஸ்ட் ரவுண்டு. திகின்னு இருக்கு. தோத்துட்டோம்னா கேவலமாக போயிடும் ஏகே கேமிங்க்கு. நம்ம ஸ்குவாடு மேட்லாம் தண்டக்காரங்க. நம்ம ஸ்குவாடு மேட்லாம் விடுங்க பார்த்திக்கலாம். இப்போ எப்படியாச்சும் இந்த ரவுண்டு அடிச்சிடணும். இந்த ரவுண்டு அடித்தா சப்ஸ்கிரைபர் டாஸ்க் முடிஞ்சுங்க. எப்படியாச்சும் இந்த ரவுண்டு அடிக்கணும். ட்ரோனில் போய் அங்கே ஆஃப்லைனுங்க வாங்க. சரிங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.